நாடாளுமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய நிலையில சின்னத்தை இருக்கிற சின்னத்தை தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு தேர்தல் நடத்திருக்கு. அவங்க ஒரு பதிலுக்கு சொல்லி மனு வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் இடைத்தேர்தல் சின்னத்தை தான் நாங்கள் போட்டியிடுவோம்னு சொல்றாரு. எப்படி பாக்குறேன்? அவர் திரு ஓ பன்னீர்செல்வம் ஜோக்கா இருக்குது. என்ன பண்ண முடியும்? சட்ட ரீதியாக அனைத்தும் கொடுக்கப்பட்டு விட்டது. ஏதோ விரத்தின் விளிம்பில் பேசிட்டு இருக்காரு. ஆக யார் வேணாலும் போடலாம் கோர்ட்டில். ஆனால் எது சரி என்பது நீதிமன்றம் அளிக்கும். அது நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால முழுமையான கருத்து சொல்ல முடியாது. ஆனால் நாளைக்கு அது வர இருக்குது கோர்ட்டில். ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு 8 கட்சிகள் கிட்ட அவங்கள்ட்ட கூட்டணி பேசிட்டு இருக்காங்க. ஏங்க, ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நிலைப்பாடு உண்டு. அந்த கட்சியை தான் நீங்க போய் கேட்கணும். என்னை கேட்ட நான் என்ன சொல்லுவேன்? எங்க கட்சியை பத்தி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அடுத்த கட்சியை பற்றி நான் பேசுவதற்கு சரியல்ல. நிச்சயமா அதிமுகவை எந்த பாதிப்பு ஏற்படாது. இன்றைய சூழலை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறோம். அதுபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை காப்பதற்காக போராடி இருக்கிறாங்க, வென்று இருக்கிறோம். காவிரி நதி பிரச்சனை அதுக்கு உதாரணம். அவர் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவரு மட்டும் இல்ல, பல சிறிய கட்சிகள் எல்லாம் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற வேட்பாளரை போட்டியிட அதிமுக கட்சியுடைய வேட்பாளர், கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். பல சிறிய கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. சார், நாங்க எல்லாத்துக்கும் வருஷம் அழைப்படுறோம். அதுல அவரும் அதை ஏற்று வந்திருக்காரு. அவ்வளவுதான் சார். ஆகுதே இல்லையாங்கிறது எங்களுக்கு சப்போர்ட் பண்ண தப்பு இல்லையே. எல்லாமே வெற்றி பெறுவதுக்கு தானே அந்த கூட்டணி கட்சிகளாம் ஆதரவு கொடுக்குது. அந்த அடிப்படையில் எங்களுடைய வெற்றி வாய்ப்புக்கு அவரும் உதவும் சொல்றாரு. அதுல என்ன தவறு இருக்குது? இடம்பெறுங்கிறது வேறங்க, ஆதரவு தான் தெரிவிக்கிறாரு. நிறைய சிறு கட்சிகள் நிறைய ஆதரவு கொடுக்குது. அதுலயும் அவர் ஒருவர். எல்லாம் உங்களுக்கு தெளிவாப்படுத்தப்படும். கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையான கூட்டணி அமைத்த பிறகு உங்களை எல்லாம் அழைத்து எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு தொகுதி, அதிமுக எவ்வளவு தொகுதி போட்டியிடும் என்று தெளிவுபடுத்த வேண்டும். வரும் 4 என்ன தேதியே அறிவிக்கலையே, எப்ப தேதி வருதே தெரியலையே. போகட்டும், என்ன இருந்தாலும் தேதி அறிவிச்ச பிறகுதானே தேர்தல் நடக்கும். தேர்தல் வேற அறிவிக்கலையே. யார் நடந்துட்டு இருக்கு சொல்றாங்க? தேமுதிக நடந்துட்டு இருக்குன்னு சொல்றோம். சார், இதெல்லாம் நீ அந்தந்த கட்சியில் போய் கேட்கணும். என்ன கேட்டா எனக்கு என்ன எப்படி தெரியும்? பாரதிய ஜனதா என்ன எடுக்குது, பாட்டாளி அந்த கட்சியுடைய தலைவர்களை போய் கேட்டீங்களா அதுக்கு உண்டான விட கிடைக்கும். நான் சொல்றேன், நாங்க பேச்சுவார்த்தை நடத்தினா உங்களை எல்லாம் அழைச்சு நாங்க பேசுவோம். தேமுதிகவோட பேச்சுவார்த்தை நடத்தினா உங்களை அழைச்சு பேசணும். தேர்தல் பொறுத்திருந்து பாருங்கள். தேர்தலில் மக்கள் தான் எஜமானர்கள். யார் வெற்றி பெறுவார்கள் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா இருக்கின்ற காலத்திலே பல பேர் வெளியில் போனாங்க. எல்லாமே செல்லாத காசு ஆகிட்டாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யார் துரோகம் செய்யறாங்களோ அவர்களெல்லாம் விலாசம் தெரியாத போவாங்க. அப்படித்தான் இவர்களும் போறாங்க. இன்னும் தேதியும் அறிவிக்கலீங்களே. நாடாளுமன்ற தேதி அறிவிச்ச பிறகுதானே மற்ற வேலையெல்லாம் நடக்கும். நாடாளுமன்ற தேதி அறிவித்தவுடன் நீங்க சொன்ன மாதிரி எல்லா 40 நாடாளுமன்ற தொகுதி பாண்டிச்சேரி உட்பட அனைத்து பகுதிகளிலும் பிரச்சாரத்துக்கு நாங்கள் செல்வோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.